ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் அனைவரும் அன்னையை வணங்கி அன்னையின் திருவுருவத்தை நமது இதயத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து தாங்கள் எங்களின் இதயத்திற்குள் வந்து அமர்ந்திடுங்கள். தங்களின் வருகையால் எங்களின் இதயம் தூய்மையடைந்துள்ளது. தங்களின் அருளால் எங்களுக்குள் இருக்கும் அனைத்து மாயைகளும் அறியாமை என்ற இருளும் அகற்றப்பட்டிருக்கிறது. தாயே, தங்களின் பொற்கமல திருப்பாதங்களை எங்களின் ஹிருதயத்தினுள் வைத்து பூஜிக்கும் பாக்கியத்தை அனுதினமும் எங்களுக்கு தயவு செய்து தந்தருளுங்கள். தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தாங்களே வழிநடத்தி செல்வதோடு எங்களுக்கான தியானத்தின் ஆழத்தை உணர்வதற்கு அனுமதியும் தாருங்களம். கவனத்தை நம்முடைய சஹஸ்ராராவில் வைத்து குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்வோம். கவனத்தை நம்முடைய சகஸ்ராராவிலேயே வைத்து 3 மகா மந்திரங்களையும் மற்றும் ஸ்ரீ கணேச மந்திரத்தையும் கூறுவோம். तीन महामंत्र। त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी महासरस्वती महाकाली त्रिगुणात्मिका कुण्डलिनी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की
श्री सहस्रार स्वामिनी मोक्षप्रदायिनी माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री गणेश मंत्र। ॐ त्वमेव साक्षात् श्री गणेश साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து கவனத்தை 2 கைகளிலும் சகஸ்ராராவிலும் வைத்திருப்போம். தாயே, பூமி மாதா, தயவு செய்து எங்களின் பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தாயே, தயவு செய்து எங்களுக்குள் இருக்கும் அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறை தீய சக்திகளையும் பூமி மார்க்கமாகவே ஈர்த்து கொள்ளுங்கள். தாயே, எங்களின் ஆன்மீக முன்னேற்றத்திற்கு தடைகளாக இருக்கும் அனைத்து தடைகளையும் தயவு செய்து எங்களிடமிருந்து நீக்கிவிடுங்கள். தாயே, நாங்கள் இந்த மகா யோகம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள். மந்திரம் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய இடாநாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் இடா நாடியில் இருக்கும் அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறை தீய சக்திகளையும் பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கும் அனைத்து விதமான மனச்சோர்வுகளையும் மன அழுத்தங்களையும் கடந்த காலத்தின் தேவையற்ற எண்ணங்களையும் பயத்தையும் குற்ற உணர்வையும் தயவு செய்து பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள்.
தாயே, நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையில் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். மந்திரம் ஸ்ரீ மகா காளி ஸ்ரீ பைரவநாத் சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ மகா காளி ஸ்ரீ பைரவநாத் சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. நமது கவனத்தை இடா நாடியில் வைத்து ஸ்ரீ கணேச அதர்வசேஷம் கூறுவோம். सर्वशीर्ष नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं ऋतं वच्मि सत्यं वच्मि अवत्वं माम् अववक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवधातारम् अवानुचानमवशिष्यम् अवपश्चात्तात् अवपुरस्तात् अवुत्तरात्तात् अवदक्षिणात्तात् अवचोर्ध्वात्तात् अवाधरात्तात् सर्वतो मां पाहि पाहि समन्तात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वमानन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तस्तिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमिष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो नीलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देहत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मा त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवः स्वरो गणादिं पूर्वमुच्चार्य वर्णादि तदनन्तरम् अनुस्वारः परतरः अर्धेन्दुलसितं
तारेण रुद्धम् एतत्तव मनुस्वरूपम् गकारः पूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वाराश्चान्त्यरूपम् बिन्दुरुत्तररूपम् नादः सन्धानम् संहिता सन्धिः सैषा गणेशविद्या गणकऋषिः निःसृद्गायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः। एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ती प्रचोदयात्। एकदन्तं चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणं रथं च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजम् रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणम् अच्युतम् आविर्भूतं च सृष्ट्यादौ प्रकृतेः पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः। नमो व्रातपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्ते स्तुलम्बोदरायैकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः। साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய பிங்களா நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் பிங்களா நாடியில் இருக்கும் அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறை தீய சக்திகளையும் ஆகாய மார்க்கமாக அகற்றிவிடுங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கும் அனைத்து விதமான அசுர குணங்களையும் அதிகப்படியான சிந்தனைகளையும் அதிகப்படியான உடல் உஷ்ணத்தையும் பொறுப்பற்ற நிலையும் நான் என்ற அகங்காரத்தையும் தயவு செய்து ஆகாய மார்க்கமாக எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள். தாயே, நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையில் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள்.
மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய சுழுமுனை நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் சுழுமுனை நாடியில் இருக்கும் அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறைகளையும் தயவு செய்து அகற்றிவிடுங்கள். தாயே, நாங்கள் எங்களின் ஆத்மாவின் அழகை அனுபவிக்க விரும்புகிறோம். எங்களுக்குள் எவ்வித பாசாங்குத்தனமும் வேண்டாம். எங்களுக்கு அகங்காரம் வேண்டாம். எங்களுக்கு தேவையற்ற கட்டுப்பாடுகள் வேண்டாம். நாங்கள் தூய ஆத்மாவாக மட்டுமே இருக்க விரும்புகிறோம். தாயே, தயவு செய்து நாங்கள் எங்களின் தியானத்தின் ஆழத்தை உணர்வதற்கும் அதனால் ஏற்படுகின்ற அந்த ஆனந்த உணர்வை உணர்வதற்கும் தயவு செய்து அருள் புரியுங்கள். தாயே, நாங்கள் எப்பொழுதும் சமநிலையில் இருக்க விரும்புகிறோம். தயவு செய்து அருள் புரியுங்கள். கவனத்தை மெதுவாக நம்முடைய மூலாதார சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தாங்களே ஸ்ரீ கணேசரின் சொரூபமாவீர். தயவு செய்து எங்களுக்கு கள்ளம் கபடமற்ற குணத்தை தந்தருளுங்கள். அதன் மூலம் நாங்கள் ஸ்ரீ கணேசரின் ஆசிர்வாதத்தை பெறுவதற்கு தகுதியுடையவர்களாக எங்களை ஆசிர்வதியுங்கள். தாயே, நாங்கள் ஸ்ரீ கணேச தத்துவத்தை முழுமையாக உணரும் பொழுது எங்களுக்குள் ஒரு பிரகாசத்தை ஏற்படுத்தி அதன் மூலம் நாங்கள் உண்மையை உணர்வதற்கு அருள் புரியுங்களம்மா. அந்த பிரகாச உணர்வானது எங்களுக்குள் இருக்கும் அனைத்து விதமான மேலோட்டமான தன்மைகளை அகற்றிவிட்டு நாங்கள் தங்களின் அருளாசி பெற்ற குழந்தைகளாக இருக்கவும் தயவு செய்து அருள் புரியுங்களம்மா. தாய், எங்களுக்குள் ஸ்ரீ கணேசரின் ஞானமும் ஸ்ரீ கார்த்திகேயரின் பணிவையும் எங்களுள் நிலையாக நிலைத்திருக்க நாங்கள் தூய விருப்பத்துடன் தங்களிடம் பிரார்த்திக்கிறோம். தயவு செய்து அருள் புரியுங்கள். மந்திரம். ஸ்ரீ கணேஷ கௌரி குண்டலினி மாதா சாட்சாத். ஓம் த்வமேவ சாட்சாத் ஸ்ரீ கணேஷா கௌரி குண்டலினி மாதா சாட்சாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. நமது தியானத்தில் நாம் அன்னையிடமிருந்து வருகின்ற தெய்வீக நுண் அதிர்வுகளை நமது மூலாதார சக்கரத்தில் உணர்ந்து அதனிலிருந்து நம்முடைய சகஸ்ராராவில் நாம் உணர்வோம்.
கவனம் மெதுவாக நம்முடைய சுவாதிஷ்டான சக்கரம். தாய் ஸ்ரீ பிரம்மதேவா சரஸ்வதியாக அமர்ந்திருக்கும் தாங்கள் எங்களுக்குள் இருக்கும் அனைத்து எதிர்மறைகளையும், தூய்மையற்ற கவனங்களையும், மாயைகளையும் அழித்துவிட்டு எங்களுள் மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் நிரப்பி இருக்கிறீர்கள். எங்களுக்கு தூய தெய்வீக ஞானத்தை தந்து அதன் மூலம் எது சரி எது தவறு என்பதை தெய்வீகத்தின் மூலமாக உணர வைத்தமைக்கும் எங்களின் நன்றிகளை தங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம் அம்மா. தாய், நாங்கள் எப்பொழுதும் தங்களின் கவனத்தில் இருக்க அருள் புரியுங்கள். அனைத்தையும் செய்பவர் தாங்களே, அதனை ஆனந்தத்தோடு மகிழ்பவரும் தாங்களே ஆவீர். நமது கவனம் நம்முடைய சுவாதிஷ்டானாவிலிருந்து சகஸ்ராராவிற்கு கொண்டு செல்வோம். நமது கவனம் ஒவ்வொரு சக்கரங்களிலும் இப்பொழுது கொண்டு வரும் பொழுது அன்னையிடமிருந்து வருகிற அந்த தெய்வீக நுண் அதிர்வுகளானது நம்முடைய 2 கைகளிலும் நம்முடைய சக்கரங்களிலும் அவை பாய்ந்தோடுவதை நன்றாக உணர முடிகிறது. நமக்கு சில பேருக்கு அது புரியல, தெரியல அப்படின்னா எந்த இதுவும் யோசிக்க வேண்டாம். உங்களுடைய கவனத்தை உள்முகமாக மட்டும் அந்த சக்கரங்களை வைத்து தியானத்தில் இருங்க. அப்போ நம்ம மூச்சு விடுவதிலையும் அந்த கவனத்தை செலுத்தாதீங்க. அமைதியாக அந்த சக்கரத்தில் இருக்கும் பொழுது நம்ம விடுகின்ற அந்த மூச்சும் சீராக ஆகிடும். அப்போ நமக்கு கவனங்கள் குறைய ஆரம்பிக்கும். இப்போ நம்ம தியானத்தில் இன்னும் ஆழமாக செல்ல முடியும். அதனால் கவனம் நம்மளுடைய சக்கரத்தினுள் வைத்திருங்கள். கட்டாயப்படுத்த வேண்டாம். நமது மனதையும் அந்த எண்ணத்தையும் நீங்கள் சாதாரணமாக அன்னையிடம் சரணடைந்து அந்த சக்கரங்களை ரொம்ப சாதாரணமாக கொண்டு போங்க. அப்போ அந்த இந்த மூச்சு விடுறது எல்லாமே சீராயிடும். மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய நாபி சக்கரம் பவசாகரத்திற்கு கொண்டு வருவோம். தாய், எங்களின் நாபி சக்கரத்தில் ஸ்ரீ லக்ஷ்மி விஷ்ணுவாக அமர்ந்திருக்கும் தாங்கள் எங்களுக்கான திருப்தியையும் மன அமைதியையும் தருகிறீர்கள். தாயே, எங்களின் நல் வாழ்வை பாதுகாப்பவரான தாங்கள் எங்களுக்குள் இருக்கும் அனைத்து விதமான கவலைகளையும் மாயைகளையும் அகற்றிவிடுகிறீர்கள். எங்களுள் தர்மத்தையும் உண்மையையும் நிலைநாட்டி வைத்திருக்கிறீர்கள். தாயே, தங்கள் அருளால் எங்களுக்குள் குரு தத்துவத்தின் அந்த உண்மையை உணர வைத்திருக்கிறீர்கள். சுயம் குரு தத்துவத்தை விழிப்புணர்வு அடைய செய்திருக்கிறீர்கள். தாயே, எப்பொழுதும் நாங்கள் எங்களின் வாழ்க்கை செயல்களில் செய்யும் பொழுது தர்மத்தை கடைபிடிப்பவர்களாகவும் எங்களின் சுயம் குரு தத்துவத்தின் கண்ணியத்தை உணர்ந்தவர்களாகவும் எங்களின் செயல்கள் இருக்க தாங்கள்தான் அருள் புரிய வேண்டும் அம்மா. எங்களின் நல்வாழ்வை பாதுகாப்பவர் தாங்கள். நாங்கள் எங்களின் வாழ்க்கை நிலையை பற்றியும் கவலைப்படாத அந்த சரணடைதல் நிலையை
தயவு செய்து எங்களுக்கு தந்தருளுங்கள் அம்மா. கவனத்தை நம்முடைய நாபி சக்கரம் பவசாகரத்திலிருந்து சகஸ்ராராவிற்கு கொண்டு செல்லுவோம். அது நமது நாபி சக்கரத்தில் நமக்கு அந்த நுண்ணதிர்வுகள் ஒரு அமைதி நிலைப்பாட்டை உணர வைத்திருக்கும். எதை பற்றியும் யோசிக்காமல் நமது கவனத்தை நம்முடைய நாபி சக்கரம் பவசாகரத்திற்கு உள்முகமாக கொண்டு செல்லுவோம். கவனத்தை மெதுவாக நம்முடைய சிறுதய சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாய் ஸ்ரீ சிவசக்தியாகவும், ஸ்ரீ துர்கா மாதாவாகவும், ஸ்ரீ சீதாராமராகவும் எங்களின் இருதய சக்கரத்தில் அமர்ந்திருக்கும் தாங்கள் எங்களுக்கான அன்பு தத்துவத்தை உணர்த்தி, நாங்கள் அன்பை உணர்ந்த பிறகு அந்த அன்பை மற்றவர்களுக்கு உணர்த்தக்கூடிய கருவிகளாக இருக்க தாங்கள்தான் அருள் புரிகிறீர்கள் அம்மா. தாயே, தங்களின் அன்பு, கருணை, இரக்கம் எங்களுக்குள் முழுமையாக நிலை பெற்றிருக்கவும் தயவு செய்து அருள் புரியுங்கள். தாயே, தங்கள் அருளால் தூய்மையான ஆத்மாவாக இருக்கும் நாங்கள் எங்களுக்குள் இருக்கும் அனைத்து மாயைகளையும், பொறாமைகளையும், பாசாங்குத்தனத்தையும், அறியாமையையும் அகற்றிவிட்டு முழுமையாக தங்களிடத்தில் சரணடைய வேண்டும் அம்மா. தயவு செய்து அருள் புரியுங்கள். தாயே, தங்களிடத்தில் நாங்கள் சரணடையும் பொழுது அன்பும் கருணையும் எங்களுள் நிலைத்திருக்கிறதம்மா. தாயே, நாங்கள் எப்பொழுதும் தங்களின் கவனத்திலிருந்து தங்களின் அன்பை உணர்பவர்களாக இருக்க தயவு செய்து அருள் புரியுங்களம்மா. நமது கவனத்தை நம்முடைய ஹிருதய சக்கரத்திலிருந்து நம்ம சகஸ்ராராவிற்கு கொண்டு செல்லுவோம். சகஸ்ராராவிலிருந்து நமது கவனத்தை நம்முடைய ஹிருதயத்திற்கு கொண்டு வருவோம். கவனத்தை மெதுவாக நம்முடைய விசுத்தி சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, ஸ்ரீ ராதா கிருஷ்ணராக அமர்ந்திருக்கும் தாங்கள் எங்களுக்கான இனிமையை உணர்த்துகிறீர்கள்.
நாங்கள் சாட்சி பாவத்துடன் பற்றற்ற நிலையில் இருக்கவும் அருள் புரிகிறீர்கள். எங்களுக்குள் இருக்கும் மாயைகளை அகற்றிவிட்டு இது மாயை, இது உண்மை என்ற தர்மத்தை எங்களுக்கு உணர்த்துகிறீர்கள். தாயே, நாங்கள் முழுமையோடு கலந்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். கவனத்தை நம்முடைய விஷயத்திலிருந்து சகஸ்ராராவிற்கு கொண்டு வருவோம். கவனம் மெதுவாக நம்முடைய ஆக்ஞா சக்கரம். தாய், எங்களின் ஆக்ஞா சக்கரத்தில் ஸ்ரீ மகாவிஷ்ணுவாகவும் ஸ்ரீ ஜீசஸ் மேரி மாதாவாகவும் வீற்றிருக்கும் தாங்கள் எங்களுக்கான மன்னித்தல் குணத்தை உணர்த்துகிறீர்கள். ஸ்ரீ புத்த தேவராக இருக்கும் தாங்கள் எங்களுக்கான அகங்காரத்தை அகற்றுகிறீர்கள். ஸ்ரீ மகாவீரராக இருக்கும் தாங்கள் எங்களுக்குள் இருக்கும் தூய்மையற்ற ஆசைகளை அகற்றிவிட்டு எங்களுக்குள் இருக்கும் மமகாரத்தையும் அகற்றிவிட்டு நாங்கள் தூய்மையான விருப்பத்தை நிலைநிறுத்தக்கூடியவர்களாக இருக்க அருள் புரிகிறீர்கள். தாய், நாங்கள் தங்களிடத்தில் வரும்பொழுது அகங்காரத்துடனும் மமகாரத்துடனும் வந்தோம். தங்களின் அன்பானது எங்களின் அகங்காரத்தையும் மமகாரத்தையும் உறிஞ்சிக்கொண்டு எங்களுக்குள் அன்பை உணர்த்தி இருக்கிறீர்கள் அம்மா. அதன் மூலம் நாங்கள் எங்களின் மன்னித்தல் குணத்தையும் மேம்படுத்தி கொள்ள தயவு செய்து அருள் புரியுங்கள். நம்முடைய ஆக்ஞா சக்கரம் மிக முக்கியமான சக்கரம். நமது கவனத்தை ஆக்ஞாவில் வைத்து சில நிமிடம் தியானித்து பின்பு அதிலிருந்து நம்முடைய சகஸ்ராராவிற்கு நமது கவனத்தை கொண்டு செல்லுவோம். மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய சகஸ்ராராவிற்கு கொண்டு வருவோம். தாயே, எங்களின் சகஸ்ரார சுவாமினி, எங்களுக்குள் ஆத்ம விழிப்புணர்வை அளித்து நாங்கள் யார் என்ற உண்மையை உணர வைத்து எங்களுக்கான சகஜ யோக குடும்பத்தை, இந்த மகா யோகத்தை தந்தமைக்கு எங்களின் நன்றிகளை தங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம் அம்மா. கவனத்தை நம்முடைய சகஸ்ராராவிலிருந்து சற்று மேலே கொண்டு செல்லுவோம். கவனத்தை நம்மால் மேலே கொண்டு செல்ல முடியலன்னா நம்மளுடைய வலது கையை எடுத்து சகஸ்ராராவிலிருந்து சற்று மேலே நமது கையை கொண்டு செல்லுவோம். கவனம் அந்த கைகளில் இருக்கட்டும். நமது வலது கையில் அந்த கை கொண்டு மேலே போகும் பொழுது சகஸ்ராராவிலிருந்து அந்த நுண் அதிர்வுகள் மேலே எழும்புறத நல்லா உணர முடியும். இப்போ நீங்கள் எந்த இடத்துல உணர்ந்திருக்கீங்களோ அந்த மேலே அந்த இடத்துலையே கவனத்தை நிலைநிறுத்தி இரு கைகளும் அன்னையை நோக்கி வைத்தவாறு கவனம் மட்டும் நம்ம சகஸ்ராராவிற்கு மேலே கொண்டு சென்று நிலைநிறுத்தி இடத்திலிருந்து அன்னையிடம் பிரார்த்தனை செய்வோம். தாயே,
எங்களுக்கான இந்த எண்ணங்களற்ற விழிப்புணர்வு நிலையை தந்தமைக்கு எங்களின் நன்றிகளை தங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம் அம்மா. நாங்கள் இதே தியான நிலையில் தியானத்தினுள் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். மந்திரம் ஸ்ரீ சச்சிதானந்த சாக்ஷாத். ஓம் त्वमेव சாக்ஷாத் ஸ்ரீ சச்சிதானந்த சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. நமது இதே தியான நிலையில் தொடர்ந்து சில நிமிடம் இருப்போம். நமது இதே தியான நிலையில் அன்னை அவர்கள் 1994 மகா சிவராத்திரி பூஜையில் ஆற்றிய சொற்பொழிவின் சுருக்கத்தை கேட்போம். My idea of coming to Pandharpur for Shiv Puja was this, that Shiva represents the spirit. And the spirit is residing in all of you, in your hearts. The seat of Sadashiva is on top of your head, but is reflected in your heart. Now your brain is the Vittala. So to bring spirit to your brain means enlightenment of your brain. Enlightenment of your brain means the limited capacity of your brain has to become unlimited in its capacity to realize God. I will not use the word understand, but to realize God. How powerful He is, how miraculous He is, how great He is. The another is that the brain of man can create, of course, out of the dead. But when the spirit comes into brain, then you create living things, living work of Kundalini. Even the dead start behaving like living because you touch the spirit in the dead. Like the nucleus
inside every atom or a molecule has the spirit of that molecule. And if you become your spirit, we can say the brain of a molecule or an atom is like the nucleus, body of the nucleus. But the one that controls the nucleus is the spirit that resides within the nucleus. So now you have got the attention or the body, the whole body of the atom, then the nucleus, and inside the nucleus is the spirit. In the same way, we have this body, the attention of the body. And then we have the nucleus, is the brain, and the spirit is in the heart. So the brain is controlled through the spirit. How? That around the heart there are 7 auras. Which can be multiplied into any number. 7 raised to power 1600, which are the ones which watch the 7 chakras raised to power 1600. 16,000, sorry. Now this spirit is watching through this aura. Watching, I am again saying watching. Through this aura. Can you sit down? Can you sit down? I think would be better. There's no need to bother once you have put it up. This aura is watching the behavior of your 7 centers in your brain. Is also watching all the nerves that are working in the brain, watching again. But when you bring the spirit into your brain, then you go 2 steps ahead. Because when your Kundalini rises, she touches the Sadashiva, and Sadashiva informs the spirit. Informs in the sense reflects in the spirit. So that's the first state where the watching auras start communicating to your different chakras in the brain and integrating it. But when you bring your spirit to your brain, this is the second state. Then you really become self-realized in the full way. In the full way. Because then yourself, that is the spirit, becomes your brain. Action is very dynamic. It opens, then
the fifth dimension in the human being. First, when you become realized, collectively conscious, and start raising the Kundalini, you cross the fourth dimension. But when your spirit comes into your brain, then you become the fifth dimension, means you become the doer. Our brain now, for example, says, all right, lift this thing up. So you touch it with your hand, you lift it up. You are the doer. But when the brain becomes the spirit is the doer. And when spirit is the doer, then you become a complete Shiva, self-realized. In that state, if you get angry, you are not attached. You are not an attached person to anything whatsoever. If you possess anything, you are not attached. You cannot attach, because spirit is detachment. It's complete detachment. You don't bother about any attachments whatsoever. Even for a second you are not attached. Now, I would say, to understand the detachment of spirit, we should study ourselves very well, clearly. How are we attached? We are attached, firstly, by our brain. Mostly by our brain. Because all our conditionings are in our brain, and all our ego is also in our brain. So all emotional attachments are through our brain, and all our egoistical attachments also are through our brain. That's why it is said that after realization one must try to practice the Shiva Tattva by practicing detachment. जरा मला शाल दे. तसं शिवाची फार थंड असणार सगळं. Now, how do you practice this detachment? सगळ्यांना इंग्लिश समजता ना थोडं थोडं? Because we get attached to something, of course through our brain, but through our attention. So we try to do what we call Chitta Nirodh, is to control your attention. Where is it going? In the practice of Sahaja Yoga, if you have to rise higher, you have to improve your own instrument and not the instrument of others. This is one thing one should know, for definite. Now you just watch your attention, where is it going? Watch yourself. As soon as you start watching yourself, your attention, you will become more identified with your spirit. Because if you have to watch your attention, you have to be your spirit. Otherwise, how will you watch it? So now see, where is your attention going? First, the attachment is in all gross ways to your body. So we see Shiva, there is no attachment to his body. He sleeps anywhere. He goes to the cemeteries and he sleeps there. Because he's not attached. He can never be caught up by any booths or anything, nothing of the kind. He's detached. The detachment is to be watched.
and seen through your own attachments. Now, because you are realized souls, not yet, the spirit has not come into your brain, of course, but still you are realized souls. So what you can do is at least to watch your attention, you can do that. You can watch your attention very clearly by seeing where your attention is going. And then controlling your attention also you can do. Very simple. To control your attention, you have to just remove your attention from this to that. Try to change your priorities. All this has to be done now, after realization, a complete detachment. So the body demands comfort. Try to make body uncomfortable a little bit. Try. What you think it to be comfortable, try to make it little uncomfortable. That's why people went to Himalayas. See, coming to this place itself has caused us a lot of problems. But going to Himalayas, you can imagine. So after realization, they used to take their body to Himalayas. All right, go through all this. Let's see how you act. So what you call the penance side starts now. In a way, it's a penance which you can do very easily because now you are realized souls. With enjoyment, little. Try to make this body. For Shiva, it doesn't matter whether he is in a cemetery or in his own Kailasha or anywhere. Where is your attention is, you see. That your human attention is hopelessly bad. Very entangled nonsense it is. We did this because of this. There's an explanation. Or others have to give an explanation. No explanation is needed to be given or to be accepted or to be asked for. No explanation. To exist without explanation is the best way. In a simple Hindi language, Jaise rakhahu taise hi rahu. Whichever way you keep me, I'll remain in that state. And I'll enjoy. Further in this poem, Kabira says, if you make me go on an elephant, means the royal conveyance, I'll go. If you make me walk, I'll walk. Jaise rakhahu taise hi rahu. So no reaction on that part. No reaction. First, no explanation, no reaction. Now, second is about food. But that's the first seeking human beings had as animals. No attention on food. Whether you have salt or not, whether you have this or that, no attention on food. Actually, you should not remember what you ate this morning. But we think as to what we are going to eat tomorrow. We consume food not for running this body, but for sort of a more satisfaction of tongue pleasures. Once you start understanding that pleasure is a sign of gross attention, any kind of pleasure is a very gross sensationalization. Sensations. Very gross it is.
But when I say no pleasures means, doesn't mean that you should become serious people and people of sort of as if somebody's dead in your family. But you should be like Shiva. So detached. May God bless you. गए हम माँ शरण में, सारी दुनिया छोड़ कर आ गए हम माँ शरण में, सारी दुनिया छोड़ कर पा लिया हमने सभी कुछ पा कुछ माँ से चित को जोड़ कर आ गए हम माँ शरण में, सारी दुनिया छोड़ कर आ गए हम माँ शरण में, सारी दुनिया छोड़ कर। मिट गई जब मैं हमारी, बन गए सागर विशाल। मिट गई जब मैं हमारी, बन गए सागर विशाल। निरानंद पा लिया हमने, निरानंद भाव के बंधन तोड़ कर आ गए हम माँ शरण में, सारी दुनिया छोड़ कर आ गए हम माँ शरण में, सारी दुनिया छोड़ कर।
कुछ माँ से चित को जोड़ कर आ गए हम माँ शरण में, सारी दुनिया छोड़ कर आ गए हम माँ शरण में, सारी दुनिया छोड़ कर। தாயே, எங்களுக்கான இன்றைய காலை நேர கூட்டு தியானத்தை தந்தமைக்கும், எங்களை தியானத்தின் ஆழத்தையும் அதன் ஆனந்தத்தையும் உணர வைத்தமைக்கும் எங்களின் கோடான கோடி நன்றிகளை தங்களுடைய பொற்கமல திருப்பாதங்களில் சமர்ப்பிக்கின்றோம். பூரண மந்திரம். ஓம் त्वमेव साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी நமோ நமः. நாம் அனைவரும் அன்னைக்கு நன்றி கூறி வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்வோம்.